அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தினசரி தமிழ்நாடு அரசியல் சார்ந்த மையப்புள்ளியை வைத்து ஜெயா பிளஸின் விவாதங்கள் நகர்வது போல இன்றும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியை வைத்து ஜெயா பிளஸ் விவாதத்தை கட்டமைத்திருக்கிறது. 1.2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும். அதே போல 1,21,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸும் எடுத்திருக்கிறது. 4 விருந்தினர்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள். முன்னதாக நான் விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு சிவா பரமேஸ்வரன் மற்றும் அரசியல் ஆய்வாளர் திரு டாக்டர் ராஜசேகர், உங்கள் இருவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷனும் இணைய இருக்கார். அவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுள்ளார். ராமசேஷன் சார் வணக்கம், உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சுகுணா திவாகர், நான் உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த திமுக ஆட்சி காலங்களில் பட்டியலிட்டதை போலதான் இன்று தாவேக்காவும் பட்டியலிட்டிருக்கிறது. லட்சம் கோடிகளில் முதலீடு, லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் சாத்தியம்தானா 100 நாட்கள்ல? இல்லை, உண்மையிலேயே இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டது மாதிரி இதில் இது முழு அளவில் இது உண்மைதானா, இதில் நம்பகத்தன்மை இருக்குதா அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்குது. முதல்ல அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நேற்று தான் எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது நேற்று தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு இன்றைக்கி காலையில் பேப்பரில் அந்த விளம்பரம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இப்படி ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடக்கிறது அப்படின்னு. அதுபோக ஊடகங்களுக்குமே அந்த நிகழ்ச்சியில் அனுமதியே இல்லை. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, முதலமைச்சருடைய பல நிகழ்ச்சிகளுக்கு ஊடகங்களுடைய அனுமதி இல்லை. அப்படிங்கிறப்ப அது ஏன் இவ்வளவு ரகசியமாக நீங்கள் 1 லட்சம் கோடி முதலீடு, 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள்னு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏன் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை? ஏன் அது ரொம்ப ரகசியமாக நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியலை. இல்லை, உங்களுக்கு நேரம் தரேன், குறுக்கி இருக்கு, மன்னிக்கவும். இது ரகசியமாக நடத்தப்படவில்லை. சட்டமன்ற கூட்டத்தில் தொடங்கப்பட்ட உடனே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து இந்த மாநாடு நடத்துவது தொடர்பான இன்விடேஷனை கொடுத்தாங்க. அன்னையிலிருந்தே பேசப்பட்டது தமிழ்நாட்டில் தொழில்துறை மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு. அப்போ நீண்ட நாட்கள் செயல் திட்டம் தானே இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன அப்படி ஒரு கேள்வியும் குழப்பங்களும் நமக்கு வரும். ஓகே, அப்ப ஏன் ஊடகங்கள் அங்க அனுமதி இல்லை அப்படிங்கிறதா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. உள்ள இடப்பற்றாக்குறை இருக்கு, பாதுகாப்பு காரணங்கள் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடந்திருக்கிறது நமக்கு முன்னால. இது முதலையா தமிழ்நாட்டில் நடக்கல. ஸ்டாலினுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு, ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் எனக்கு நல்லா நினைவு இருக்கு, இந்த ஹாலோகிராம் குதிரையெல்லாம் ஒன்று வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா பத்திரிகையாளர்களுமே அந்த நிகழ்ச்சிகளை கலந்துருக்காங்க. இப்போ மட்டும் திடீர்னு இடப்பற்றாக்குறை, அந்த அரங்கு ஏதாவது சுருங்கிருச்சா அல்லது பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சா, பாதுகாப்புங்கிறது நீங்க செக் பண்ணி தானே உள்ள அனுப்ப போறாங்க. அது புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு டேட்டா என்ன அப்படின்னா 2025-26 அந்த ஃபினான்சியல் இயரில் ஸ்டாலினுடைய ஆட்சி காலம், திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலே கடைசி அந்த காலாண்டில் அவங்களுடைய முதலீடு அப்படின்னு சொல்லப்பட்டது 44,036.71 கோடி முதலீடுகள் அவங்க. ஆனால் அதே நேரத்தில் தாவேக்கா அரசு வந்ததற்கு பிறகு அது வெறுமனே 11,236.73 கோடி தான் அப்படின்னு கம்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 74.48% அந்த முதலீடுகள் குறைந்திருக்கு. அப்போ இந்திய அளவில் முதலீடுகளை ஈர்ப்பதுங்கிறது 6வது இடத்துல தமிழ்நாடு 17வது இடத்துக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரியான டேட்டாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்காகத்தான் இதை சரி செய்யறதுக்காக தான் உடனடியாக இது கூட்டப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நான் இதில் நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப இந்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு 3 மாதத்தில் 64,000 கோடி தான் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. மோடியே தாண்டிட்டார் விஜய்னா அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த நம்ம பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கலை, இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லைங்கிறப்ப தான் நிறைய கேள்விகள் வருது. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடு நிறுவனங்கள்ங்கிற கேள்விகளுமே வருது. நிறைய பேர் அதை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்க 10,000 கோடி ரூபா கையெழுத்து போட்டிருக்காங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில். ஆனால் பிப்ரவரி 2026 தான் அந்த நிறுவனமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் தான் அவங்களுடைய கேபிட்டல் அப்படின்னே சொல்லப்படுது. திருவள்ளூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களுடைய ஆஃபீஸே இயங்குகிறது.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி 10,000 கோடி ரூபா வந்து செய்யக்கூடிய 10,000 கோடி ரூபா வந்து முதலீடுகள் வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சி நிறுவனமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி வந்து பாயோன் இந்தியா அப்படிங்கிற ஒரு லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்னன்னா வந்து போன வருஷம் தான் தொடங்கியிருக்காங்க. 15 லட்ச ரூபா கேபிட்டல் அப்படின்னு இருக்காங்க. அவங்க 300 கோடி ரூபாய்க்கு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வருது. அப்போ இது வந்து சரியா தவறா அப்படின்னா இதை வந்து அரசு தான் இது நமக்கு விளக்க வேண்டும். எப்படி வந்து இதெல்லாம் இவங்களுக்கு அவங்க பேட்டிகள் தொடர்ச்சியாக கொடுக்கறது மட்டும் பார்க்குறோம். உடனடியாக அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சுங்க. ஒரு நிறுவனம்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒசூரில் தான் இந்த ஏஐ நிறுவனம் வந்து இருக்கிறோம், நாங்கள் அப்ளை பண்ணலை, கைடன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து அவங்களே வந்து எங்களை தேடி கூப்பிட்டாங்கங்கிறாங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, அப்ரூவல் கொடுக்குறதுங்கெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு கோடிக்கணக்கில் 300 கோடி 10,000 கோடி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிளான நிறுவனங்கள் தானா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இப்ப சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா 15,000 கோடி வரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லுகிற பொழுது முன்னாள் நிதியமைச்சர் கேள்வி எழுப்புகிறார், தங்கம் தென்னரசு. நீங்க எந்த அடிப்படையில் சொன்னீங்க 15,000 கோடி, இதுக்கு என்ன கணக்குங்கிறப்ப இல்ல வந்துகிட்டே இருக்குது, வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறார். அப்ப இதுவும் அந்த மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. இப்ப ஆந்திரா அரசு இப்ப செப்டம்பர் மாசம் இதே மாதிரியான முதலீட்டு மாநாடு நடத்த போறாங்க. செப்டம்பர் மாதம் நடத்த போகிறாங்கிறப்ப அந்த முதலீடுகளை திரட்டுவதற்காக அவங்க பல இடங்களில் போய் முன்னாடியே வந்து பிரிப்பிலான நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. கோவையில் கூட நடத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த முதலீட்டாளர் மாநாடுங்கிறது ரொம்ப அவசரமாக வந்து நடத்தப்பட்டிருக்கிறதா? இப்போ நீங்கள் நடத்தினா நீங்கள் ஒரு கால அவகாசம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு கொடுத்து நடத்திருக்கலாம். இது எப்படி வந்து உடனடியாக இதை வந்து நடத்துகிறாங்க? இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது இல்லை, இதில் நம்பகத்தன்மைங்கிறது எந்த அளவுக்கு 100% இது நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்புகள் தானா அப்படிங்கிற நிறைய கேள்விகள். அந்த பாயிண்ட்லேருந்தே போகலாம். திரு ராஜசேகர், சுகுணா திவாகர் எழுப்பக்கூடிய கேள்விகள் நியாயமானது தான். பொது வெளியில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, நீங்கள் ஈர்ப்பதெல்லாம் சரிதான், வரவேற்கத்தக்கது. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுடைய அரசு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பெருமைப்படுகிறோம். ஆனால் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? 2026 பிப்ரவரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய மொத்த வருமானமே இல்லாத தொகையை விட அதிக அளவுக்கு முதலீடுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நம்ப முடியலையே, என்ன செய்யறாங்க இந்த அரசு அப்படின்னு கேட்கிறாரு. இது இந்த நிறுவனத்துடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேபி எக்கனாமிஸ்ட் அங்கே இருக்கிறதுனால யூ கேன் டிஸ்கஸ் தட் வித் ஹிம். இப்போ சார் சொல்லும் பொழுது ஒரு டேட்டா ஒன்று நான் பார்த்தேன், 17வது இடத்துக்கு தமிழகம் தள்ளப்பட்டது அப்படின்னார். அது எந்த அளவுக்கு நம்பகமான டேட்டா அப்படிங்கிறது, ஏன்னா அது என் கண்ணில் இது வரைக்கும் படலை. நான் என்னுடைய தரவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாப்ஸ் தான் இந்தியாவில். தமிழ்நாடு ஸ்டேட் ஆஸ் அ ஸ்டேட் வி டாப்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிங்கிங் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் இங்கே. அண்ட் இப்போ இந்த புது அரசாங்கம் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அது என்னென்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிஸ்னஸ் ஈகோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா முன்முதல் முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த இன்வெஸ்டர் மீட்டிங்லேயும் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் நான் என்ன பார்த்தேன்னா, இந்த அரசாங்கம் எவ்வளோ அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ்மேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த ஸ்டேஜ்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. கடந்த முறை குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டில் பார்த்துருந்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட சில நபர்கள் மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, கீழே செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து MOU கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் அவங்கள ட்ரீட் பண்ணுவேன்னு தான் போன 5 ஆண்டுகளில் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் பீப்புள் வந்து அப்படி தான் இருந்தது. நான் மேலே உட்காந்துப்பேன், கீழே செக்ரட்டரி நின்றுட்டே இருப்பாப்பில், அவர் கையில் ஒரு MOU ஃபைலாக கொடுப்பாங்க, நீங்கள் ஒருத்தராக வந்து அவர் கையில் மாற்றிட்டு போவீங்க, நான் இங்கே உட்காந்துட்டு இப்படி கை தட்டுவேன். அப்படி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் சிஎம் வெல்கம் பண்ணுறாரு, அவர் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஸோ இந்த கவர்னன்ஸை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் பீப்புள். ஏன் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் தானே எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க, 25 தான் புதிய கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. மற்றவர்கள்லாம் ஏற்கனவே இங்கே இருந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே இருந்தவர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததுலேருந்து இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னே நம்ம நிறைய கம்பெனிஸ் பார்த்தோம், MOU சைன் பண்ணவங்களே இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனதெல்லாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு ஹுவாசுவாங்னு ஒரு கம்பெனி, கொரியன் கம்பெனி, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1700 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி MOU சைன் பண்ணாங்க. அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணிட்டாங்க, கம்பெனி ஸ்டார்ட்
ஒர்க் போயிட்டு இருக்கு. அங்க அவங்க பண்ண மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 850 கோடி தான். இப்போ இங்கேக்கும் அங்கேக்கும் அப்படியே 50% டிஃபரன்ஸ் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான நெருடல்கள் இன்னைக்கு இல்லாம ஆக்கியிருக்காங்க. இல்ல, இது கடந்த அரசுகளிலும் சரி, அதற்கு முந்தைய அரசுகளிலும் சரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். இப்போ இன்னைக்கு கூட நீங்க மொத்தம் 105 திட்டங்கள், அதில் 55 திட்டங்கள் புதிய திட்டங்கள், 50 திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய விரிவாக்க திட்டங்கள். அப்படின்னா இந்த விரிவாக்க திட்டங்கள் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு நம்பகத்தன்மை உறுதி சான்று கொடுக்கலாம். ஆனா அந்த புதிய திட்டங்கள் நீங்க சொல்லக்கூடிய ஆந்திரா விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்றேன், அவங்களுமே இப்ப வரைக்கும் இங்க செயல்பட்டு விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எம்ஓயு அதற்கும் ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு நான் ஏன் அந்த உதாரணம் சொன்னேன்னா, ஒருத்தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்து ஸ்டேட்டை நோக்கி போகும்பொழுது 50% குறையுதுன்னும் பொழுது அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன் வருது அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது தீர்மானங்கள் கிடையாதுங்கிறீங்க, அது ஏற்புடையதுதான். ஆனா கடந்த ஆண்டு காலம் வரைக்கும் நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய தரவுகள் படி கிட்டத்தட்ட 70% வந்து எம்ஓயூஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது தமிழ்நாட்டில். இப்போ அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே ஏற்பட்டிருக்குங்கிறேன். சரி, ஓகே. நான் அந்த புள்ளியிலிருந்து திரு ராமசேஷன் சார், இந்த 100 நாட்களுக்குள்ள இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு அப்படின்றது ஒரு மாநில அரசால சாத்தியம் தானா? இரண்டாவது கேள்வி, கடந்த கால அரசுகளோடு ஒப்பிடும்போது இப்போது முதலீடு ஈர்ப்புக்கும் என்ன வித்தியாசமா நம்ம பார்க்க முடியுது சார்? சார், இப்போ நான் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஜெயலலிதா மேடம் பீரியட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுலேயும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஏன் இந்த ஷார்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஷார்ட் டேர்ம்ல எதுக்கு இப்படி அவசரமாக பண்றாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க செல்ஃப் சஸ்டெய்னிங் டாக்ஸ் நோக்கி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதாவது தன்னிறைவு, நம்மளால வரியிலேயே தன்னிறைவு கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை இவங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம கேட்டர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த முக்கியமான ஃபோக்கஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ல இதுதான் முக்கியமான ஃபோக்கஸ். எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பான்ஷன். புதுசா யாராவது குவிக்கா வந்து எம்ஓயு போடலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுப்போங்கிறது தான் இந்த முயற்சி. ஸோ இதுல வந்து ஒரு டவுட் பட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ரெண்டாவதா இவங்க வந்து ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னா, டு ஷோகேஸ் தமிழ்நாடு ஆஸ் அ நான் நியூசன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், லெட் மீ புட் இட் லைக் தட். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல தான் பெரிய அச்சீவ்மெண்டா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டுவர்ட்ஸ் தட் இன்னைக்கு இந்த மீட்ல சொல்லியிருக்காங்க 20 days ஃபார் அப்ரூவல். 20 days கழிச்சு வரலன்னா டீம்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட். நாங்க தூங்கிட்டோம்னாலும் டீம்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ். இது எங்கேருந்து வருது? முன்னாடி ஆந்திரால இந்த ஸ்கீம் இருந்தது, பயங்கரமா அட்ராக்ட் பண்ணாரு சந்திரபாபு நாயுடு இருக்கும் பொழுது, யூனிஃபைடு ஸ்டேட்டா இருக்கும் பொழுது இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபாலோட் பை தெலுங்கானாவும் அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டீம்டு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னா, இப்ப இதெல்லாம் தான் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ். இப்ப ஏன் குளோபலா நடத்தல, ஏன் ஒரு பெரிய ப்ரோக்ராமா நடத்தலைன்னா, இந்த ஃபவுண்டேஷன் இப்ப போட்டாச்சு. இப்ப நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை கொண்டு வரேன்னா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் வரும். இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸே வெளியே போகாம இருக்கிறதுக்கு எஸ், அதுவும் ஒரு கண்ணோட்டம் தான். ஸோ அதை குவிக்கா பண்ணி கொடுப்போம். ஓகே, என்ன அப்ரூவல் வேணுமோ அதை நாங்க இமீடியட்டா கொடுக்குறோம். எந்த இதுவும் இல்லை. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம்னு சொல்லியாச்சு. அதை வந்து நிதர்சனமா காட்டுறதுக்கு இந்த 20 days விண்டோ அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எல்லா இன்வெஸ்டர்ஸ் மீட்டுமே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் ஒரு 60 to 70% தான் மெச்சூர் ஆகும். அது வந்து எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்பொழுது 90% மெச்சூர் ஆகும். எதனால அப்படின்னாக்கா, குவிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதான் ரெவென்யூ வரும். இப்ப நான் ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டுறேன், எஸ்ஜிஎஸ்டி எனக்கு எப்படி வரும்? லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இமீடியட் வந்தாதான் நடக்கும். அதனால தான் இன்னைக்கு 3000 கோடிக்கு அடிக்கல் நாட்டு விழா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்த பிளாட்ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணி
எந்த பியூரோக்ரஸியும் இது ரெட் டேபிசமும் இருக்காது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ராமகிருஷ்ணன் சார், எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனா சுகுணா திவாகருடைய பார்வையிலிருந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எழுப்ப விரும்புறேன். சுகுணா திவாகர் உங்களுக்கு முன்பு அத நான் சொல்றேன். அதாவது கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு, இவங்க எப்படி புரிந்துணர்வு கொண்டு வருவாங்க? அதானே? அதேதான் சார். அதாவது ஒரு கேபிட்டல் பேஸ் எப்பொழுதுமே இந்த டெக் கம்பெனிஸ் இதெல்லாமே ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, ஏஐல இருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய இது. இப்ப ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா உள்ள வரும்பொழுது இவன்ட்ட பெரிய கேபிட்டல் இருந்தா இவனே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவானே. சோ இந்த மாதிரி டெக்னாலஜி இன்டென்சிவ் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு வேல்யூவேஷனை கொடுத்து அந்த இன்வெஸ்டர் இறக்குவாங்க. இதனால நீங்க அதை சந்தேகப்பட வேண்டாம், 11 lakh தான் கேபிட்டல் பேஸ் இருக்குன்னு. அவன் வரும்போது கேபிட்டல் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். எப்படி அட்ராக்ட் பண்றாங்கன்னா டெக்னாலஜி வைஸ் அட்ராக்ட் பண்றாங்க, நாட் பினான்சியலி. பினான்சியலி வீக்கா இருக்கிறதுனால தான் அவன் வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. மாறாக இன்னொரு கருத்து கூட சொன்னாரு, ஒரு சிங்கிள் ரூம்ல இருக்கு இந்த கம்பெனி அப்படின்னாரு. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் ரூம் கம்பெனிஸா தான் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படிதான் இருக்கும். when there is a factory establishment அது ஒரு பெரிய லெவல்ல வரும். இன்னொரு பார்வையும் கூட முன்வைத்தார். தேசிய அளவுல மத்திய அரசு முதலீடுகளை ஈர்ப்பதை விட அதிக தொகைக்கு மாநில அரசு ஈர்ப்பதா சொல்லி இருக்கிறாங்க. அதுவே எப்படிங்க சாத்தியம்? மத்திய அரசால முடியாதது மாநில அரசால முடியுமான்ற ஒரு பார்வையும் சுகுணா திவாகர் முன் வச்சார்லே, அது சரிதானா, நியாயம் தானா? அதாவது அது இப்ப இருக்கிற ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்ட்ரம்ல எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு, எஃபிஐ எவ்வளவு வெளியே போச்சு, எஃபிஐ எவ்வளவு வெளியே போச்சு, எஃப்டிஐ எவ்வளவு உள்ள வருதுங்கிற கம்பேரிசன் வச்சு சொல்றாரு. இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. இட் இஸ் ஒன்லி an MOU ஸ்டேஜ். சோ இத ஓவர்டேக் பண்ண முடியுமானா எஸ் பாசிபிள். அங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேரியஸ் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துக்கு போறாங்க. அங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டு வராங்க. ஃபுல்லா வந்துருச்சா? வரதுக்கு டைம் ஆகும். சோ இந்த கம்பேரிசன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் MOU இது ஒரு ராங் கம்பேரிசன். MOU என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே we will set up this industry, நீங்க என்னென்ன சாஃப்ட் கொடுக்குறீங்க, என்னென்ன வெய்வர் கொடுக்குறீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, இவ்வளவுதான் MOU. இந்த MOUக்கு பியாண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் எவ்வளவு வருஷத்துல வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். 1,00,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்னா உடனடியா நடக்குமா இல்ல ஒரு 5 year பீரியடா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். டீப்பா இன்டெப்தா ஸ்டடி பண்ணாதான் அது புரியும். சரி, நான் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு சிவா பரமேஸ்வரன், ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு முதலீட்டை ஈர்க்கணுன்ற தேவை அரசுக்கு ஏற்பட்டிருக்கு? ஏன்னா முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற முதல் நாள் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகையை சொல்லி தான் பதவியேற்றுக் கொண்டார். அது முடிஞ்ச உடனே முக்கிய அம்சம் வெள்ளை அறிக்கையை வெளியிடும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை தான் சுட்டிக்காட்டப்பட்டது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட போதும் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை தான் சுட்டிக்காட்டப்பட்டது. திட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்று கேட்கும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை தான் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டினுடைய கடனை ஓரளவுக்கு குறைத்தால் மட்டுமே நம்முடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்ற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு, இதன் மூலமா வருவாய் வரி அதிகரிக்கும் அப்படின்ற எண்ணத்தை நோக்கி நகர்கிறாரா முதலமைச்சர்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி புரிஞ்சுக்கிறதுல தவறு எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே இவங்க ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, வி ஆர் இன்ஹெரிட்டிங் எ வெரி பேட் லெகசி. முன்னால் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்களுடைய அந்த நெருக்கடிகள் அல்லது பின்னடைவுகளை நாங்கள் சுமக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம்னு. அப்போ கடன் இருக்குங்கிறத கடன் இல்லை, மிகப்பெரிய அளவில் கடன் இருக்கிறது என்பதை இந்த ஆட்சியில் இருக்கும்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அல்லது கடன் இருக்க ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த கேள்வி இயல்பாக என்ன எழும் அப்படின்னா, சரி நீங்களே ஒப்புக்கொண்டிருந்தா கடனை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்க போகின்றீர்கள் கேள்வி வரும். அப்போ அந்த கடனை தீர்ப்பதற்கு எப்படி அது தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் தான் பொருளாதாரத்தை முன்னேற்றப்படும். பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாகத்தான் வருவாயை ஈட்ட முடியும். இது ஆன் பேப்பர், தியரிட்டிக்கலாக அந்த பாதை அந்த சிந்தனை சரியான சிந்தனை. எங்களுக்கு கடன், அதாவது எனக்கு நோய் இருக்கிறது, நான் மருத்துவரிடம் செல்கிறேன்,
மருத்துவரிடம் சென்ற பிறகுதான் அந்த நோய்க்கு உடனடியான தீர்வா நீண்ட கால தீர்வா எவ்வளவு செலவு பிடிக்கும் என்ன தெரிய வரும். அதனால என்னன்னா தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட அதாவது வந்து அது சொல்லுவது பொருத்தமாக இருக்கு, அது ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மாநிலத்தினர் உள்ள ஒரு உடல் சரியில்லாதவருடைய அவருடைய உடல்நிலையை எப்படி விரைவாக சீராக முன்னுக்கு கொண்டு வந்து அவரை ஆரோக்கியமான காத்திரமான தனிநபராக மாற்றுவது என்கின்ற அந்த எண்ணப்பாங்கல் தான் அரசாங்கத்திடம் ஒரு சிந்தனை இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதில் எங்க சிக்கல் வருது அப்படின்னா, எண்ணங்களை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செயலாற்ற அல்லது செயல் வடிவம் கொடுத்து தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் உண்டானது இது. இப்போ எந்த ஒரு கோட்பாடுமே அது பொருளாதார கோட்பாடாக இருக்கலாம், விஞ்ஞான கோட்பாடாக இருக்கலாம், அது வந்து லேபில் வந்து தியரிட்டிக்கலாக பண்ணும்போது சரியாக வந்துடும். அதை வந்து யதார்த்த ரீதியில் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ சிக்கல்கள் எங்கே வரக்கூடும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், இப்போ இன்னைக்கு வந்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கின்ற செய்தி குறிப்பில் பாருங்கள், காலையிலேருந்து வந்த செய்தி என்னன்னா, இப்போ முதலமைச்சர் தலைமையில் கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய்கள் அளவுக்கு முதலீடுகளுக்கான அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் அது முடிவு இருக்கிறது. இதில் 55 தான் புதியது, 50 விரிவாக்கம் அப்படிங்கிறது. அதை வந்து ஓரளவு காலையில் உடனடியாக முன்னால் சொல்லலாம், பின் மாலையில தான் அந்த தகவல் வருது. ஸோ அந்த அளவுக்காவது ஓரளவுக்கு ஒரு வெளிப்படை தன்மை இருக்கிறது. இது வந்து முன்னாலே சொல்லி இருந்திருக்கணும். அதாவது ஒரு நாங்கள் தொழில்நுட்ப விரிவாக்கத்திற்கு செல்கிறோம், இவ்வளவு புதிய தொழிற்சாலைகள் வருகின்றன, இவ்வளவு விரிவாக்கம் மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் கிடைத்திருக்கும். அட்லீஸ்ட் மாலையில் அதை சொன்னாங்க. இல்ல சிவா பரமேஸ்வரன் சார், சில விஷயங்கள்ல ஒரு மாநில அரசு வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ரகசியம் காக்கப்படலாம். இதுல பாதுகாப்பு காரணம் கேள்வி என்னன்னா, தொழில் முனைவோர் இந்த முதலீட்டு மாநாட்டை ஏன் இவ்வளவு ரகசியமா, சுகுணா திவாகர் கூட பல கேள்வி எழுப்பினார் இல்லையா, மீடியாவை உள்ள அனுமதிக்கல, எல்லாத்தையும் ரகசியமா நடத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்த அரசு? இல்ல, இது வந்து ரகசியம் அப்படிங்கறத வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இப்ப மீடியாவை ஏன் அனுமதிக்கல அப்படின்னா, இப்ப நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலமா எப்படி இந்த ஊடகம் வளர்ந்து ஒன்று இப்ப எப்படின்னா, ஒரு அரங்கைக்குள் நடக்கக்கூடியவற்றை உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள்லாம் இருந்திருக்குது. இப்போ நாங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சின்ன லெட்டர் ஒரு ரைட்டிங் பேனோ பேனாவோட உடனடியாக குறிப்பு எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து ஃபோன் மூலியமாக சொல்ல வந்து தட்டச்சு செய்து கொடுக்குற காலமெல்லாம் போய் நேரலையில் பார்க்கக்கூடிய வசதிகள் வந்து விட்டது. ஒரு ஊடகவியலாளர்கள் வந்து இப்போ ஒரு அரசாங்கத்தினோட ஒரு இது முடிந்தவுடன் முதல்வரோ இல்லை தொழில்துறை அமைச்சரோ செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அங்கே ஏன் நீங்கள் குறிப்பிட்ட ஊடகவியலாளர் அனுமதிக்கிறீர்கள், சிலர் அனுமதிக்கலைங்கிற கேள்வி வரும். இப்போ இது வந்து அந்த மாநாட்டுக்கு கடந்து ஒரு ஊடகவியலாளர் சந்திப்போ இல்லை வேற எந்த ஊடகத்துக்கான, ஏனென்றால் அங்கே இட நெருக்கடி பாதுகாப்புக்கான இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலான்னா கூட நேரலை ஒளிபரப்புக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எந்த ஊடகவியலாளர் அங்கிருந்து இருந்த இடத்துல பணியாற்றக்கூடிய வசதி இருக்கிறது. கரிஞ்சு நீங்களும் மூத்த பத்திரிகையாளர், அதனாலே இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். உள்ளே இதுதான் நடந்தது அப்படின்றத உள்ளிருந்து செய்தியை சேகரித்து மக்களுக்கு வழங்குவதற்கும் இதுதான் நடந்ததுன்னு நம்மகிட்ட கொடுத்து அந்த செய்தியை வெளியிடுறதுக்குமான வித்தியாசமே ஒரு முதலீட்டு மாநாட்டின் போது வெளிப்படைத்தன்மையை அங்கேயே சரியான கேள்வி சொல்றாங்க. அரங்கத்திற்குள்ளிருந்து செய்தி சேகரித்து அதை வந்து மக்களுக்கு சொல்வதற்கும் நமக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற செய்தினா எப்படி அரசாங்கத்தில் ஒரு பிரஸ் ரிலீஸ் வரும், சீஃப் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் இவ்வளவு வந்துச்சுன்னு. இது நேரலையில ஒளிபரப்பு இருக்கிறது. அப்ப நேரலை போல் இப்போ நீங்க ஒரு இப்போ உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்தது, இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அந்த பார்வையாளர்கள் இருந்தாங்க. அப்ப எல்லா ஊடகத்தினுடைய எல்லா செய்தியாளர்களும் அங்க போல நேரலை ஒளிபரப்பு இருக்கும் பொழுது அங்க ஒரு ஊடகவியலாளருக்கு வந்து இல்லைங்கிற அந்த குறை வந்து நீக்கப்பட்டு விடுது. இன்னைக்கு நடந்ததுல எந்த ரகசியமும் இல்லை. ரகசியம் என்கிற குற்றச்சாட்டு அரசாங்கம் மீது வைப்பதில் நியாயம் இருக்க முடியாது. ஆனா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த சின்ன இந்த ட்ரிவியல் மேட்டர்ஸ் சொல்லி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சில அரசாங்கத்திடம் சில பதில்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டியது. இப்போ MOU என்பது எப்பொழுதுமே ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு பொருளாதார வல்லுநர் சொன்ன மாதிரி நான் வந்து இது எப்படின்னா ஒரு ஃபிளாட் ஒரு நிலம் இருக்கிறது, அவங்க ஃபிளாட் பில்டர், உங்களுக்கும் ஃபிளாட் பில்டருக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்ன செய்ய போறோம். அதற்கு பின்னால் வந்து அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா, அதே அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதங்களின் பிரகாரம் அரசாங்கம் செய்து கொடுக்குமா, எந்த அளவுக்கு வரி விலக்கோ இல்லை மற்ற வசதிகள் செய்து கொடுப்பாரு, பல கேள்விகள் இருக்கிறது. இப்போ இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து ஆன பிறகு அந்த கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம், யதார்த்த ரீதியில் எந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் யதார்த்தத்தில் இயங்க ஆரம்பித்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ கடந்த அரசாங்கத்தில் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையின் பிரகாரம் சொன்னாங்க 73 விழுக்காடு வந்து நாங்கள் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து இப்பொழுது செயல் திட்டமாக மாறிவிட்டன. அரசாங்கங்களுடைய இயல்பே என்னன்னா, சாதகங்களை கூட்டி சொல்வதும் பாதகங்களை குறைத்து சொல்வதும் அரசாங்கத்தினுடைய ஒரு இயல்பு.
அப்போ அரசாங்கமே 73 விழுக்காடு தான் வந்து கையெழுத்தான ஒப்பந்தங்கள் யதார்த்த ரீதியில் தொழில்கள் தொடங்கப்பட்டு அதுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போ இன்றைக்கு 67 கோடி ரூபாய் அளவு 67 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் முதலீட்டுகளை ஈர்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு யதார்த்த ரீதியில் சாத்தியமாகும், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்த கையெழுத்திட்ட அளவுக்கு அந்த பணம் வந்து சேருமா, வேலை வாய்ப்புகள் உருவாக்குமா, நேரடி வேலை வாய்ப்பா, இல்லை மிக முக்கியமான என்ன ஒரு பார்வையை பார்க்குறேன்னா கடந்த வரவு செலவு திட்டம் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுது. அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கு, ஆனால் உட்கட்டுமான வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போதிய புஷ் இல்லை, போதிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இந்த அரசாங்கம் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது. ஏன்னா தொழில் வளரணும்னா உட்கட்டமைப்பு வசதி இருக்கணும், கனெக்டிவிட்டி இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலையில புரிஞ்சுக்கலாம்ல சிவா பரமேஸ்வரன் சார், கடந்த நாட்கள்ல இந்த அரசின் மீது தொழில் ரீதியாகவும் சரி வளர்ச்சி ரீதியாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் அடுத்தடுத்த கட்ட வகையில் வலு சேர்க்கக்கூடிய வகையில் அரசாங்கம் நகர்ந்துட்டாங்க. இல்லை உங்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலியானது, நாங்க எங்களுடைய பாதையில சரியா தான் பயணிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு தொடக்கம் தான் இது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படியான ஒரு செய்திகளை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள், எப்படியான பாதையில் பயணிக்கிறார்கள் என்று பார்த்து தான் அவர்கள் வந்து இதய சுத்தியுடன் சொல்கிறார்கள் அல்ல அரசியல் செய்கிறார்கள் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியும். திரு ராஜசேகர், கடந்த மார்ச் மாதம் திமுக ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு முக்கியமான கூட்டத்தை சென்னையில் நடத்தினாங்க. அதில் அப்போதைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன சாதித்தது தமிழ்நாட்டில், 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம், 12 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கோம், 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தியிருக்கோம். அதே பாதையை தான் தாவேக்காவும் இன்று கோடி லட்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திமுக மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தொழில்துறை கட்டமைப்பை திமுக சீரழித்து விட்டார்கள், வளர்ச்சின்றதே தமிழ்நாட்டில் இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அந்த பேச்சுக்கள் எல்லாம் எதிரொலித்தது. அப்போ தாவேக்காவுடைய மட்டும் நாங்கள் ஏன் நம்ப வேண்டும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் நம்பணும்? இப்போ 3 பேர் பேசும்பொழுதும் ஒரு விஷயம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, இன்டென்ஸ் ஆர் குட், இன்டென்ஷன் நல்லா இருக்குது, இந்த அரசாங்கத்துடைய இன்டென்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் இன்டென்ட் நல்லா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷனில் லேக் ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து கொலாப்ஸ் தான். இது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்த்தது. உதாரணத்துக்கு சில கம்பெனிகள் பேர் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லை, பூர்வாங்க பணிகள் ஆரம்பிச்சுட்டு கூட இங்கேருந்து வெளியே போன கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். எத்தனை கம்பெனி இங்கேருந்து ஆந்திராவை நோக்கி போனதுன்னு பார்த்தோம். ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் ஆந்திராவுடைய எம்பி கூட வந்து அதை வந்து பேசியிருந்தார். ஆமாம், விமர்சித்து பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருக்குது. டிஆர்பி ராஜாவுடைய கேள்விகள், அவருடைய இது வந்து ரொம்ப எக்ஸூபரண்ட்டாக இருக்குது. ஓகே, கவர்மெண்ட்டுடைய டேட்டா பேஸில் அவங்க சொல்லக்கூடியதே கடந்த 5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நாங்கள் ஈர்த்தோம். அதில் 1,20,000 கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு, ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆகி செயல்பாடுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் டிஆர்பி ராஜா என்ன சொல்லுவார், நான் இன்னும் நியூஸ் பார்க்கல, இதில் இருக்கிற பல கம்பெனிகள் வந்து ஏற்கனவே இருந்த கம்பெனின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே எங்ககிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பேசின கம்பெனிகள் நாங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அதை ஏற்கனவே பேசி வச்சிருந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 70 கம்பெனிஸ் வந்து எக்ஸிஸ்டிங் என்டைட்டிஸ் இந்த 97. இப்போ த மெசேஜ் வாட் தமிழ்நாடு இஸ் கிவிங், புது கவர்மெண்ட் வந்திருக்கு. இதனால் கடந்த 3 நாட்களில் நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை மெமரண்டம் இதெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு தமிழ்நாடுவை ஏற்கனவே லுக்கரேட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. இங்கே வந்து அதிகமாக போர்ட்டில் நம்ம தான் எக்ஸ்போர்ட், இந்தியாவிலே அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தமிழ்நாட்டில் இருந்து தான். அப்படின்னும் பொழுது கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, ரோட்வேஸ் நல்லா இருக்குன்னும் பொழுது அங்கேருந்து வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜாக தான் நான் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டையே நான் பார்க்குறேன். இல்லை ராஜசேகர் சார், இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது கூட பொருளாதார வளர்ச்சியிலும்
தொழில்துறையிலும் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கு. இது கடந்த 60 ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்ததுதான். என்னுடைய கேள்வி, திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்தது, திராவிட கட்சிகள் வந்து வழி நடந்தார்கள். இதற்கான பேஸ்மெண்ட் உருவாக்கினது எந்த வகையில மாறுபட்டு புதிய கோணத்துல பயணிக்கிறாங்க, அதான் கேள்வி. இல்ல இதுல இருந்து ஏன் மாறுபடணும்? இப்போ ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கும்போது இருக்கக்கூடிய ஹிண்டரன்சஸை எடுக்கணும் இல்லையா? கடந்த காலங்கள்ல தொழில்துறை கட்டமைப்பை இந்த கட்சிகள் சீரழித்து விட்டார்கள். ஏன் சமீபத்துல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க சிப்காட்லாம் பயனற்று போயிருக்கு அப்படின்றாங்க. அதுல இருந்து அப்ப நீங்க மாறுபட்டால் மட்டும் தானே வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அந்த மாறுபாடு அது என்னன்னு கேட்கிறேன். அங்கதான் நான் ஆரம்பிச்சேன். இன்டென்ஸ் நல்லா இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை கடந்த 5 ஆண்டுகள்ல. இப்ப இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹர்டில்ஸை உடைச்சிட்டாங்க. இப்ப இந்த டீம்டு அப்ரூவல் மூலமா இங்க 20 days டெட்லைன் ஃபார் அப்ரூவல்ஸ் அண்ட் ஒரே அம்ப்ரெல்லா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே குடையின் கீழே எல்லா அப்ரூவல்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டேஷன்ஸும் ஒரே அம்ப்ரெல்லா கீழே கொண்டு வர்றது. இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ பேசும்பொழுது செக்ரட்டரி சித்திக் அவங்க பேசினது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி கோட் பண்ணியிருந்தாங்க. 56,000 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு போட்டிருக்காங்க. அது வந்து கடந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்டை விட 3000 இன்டரிம் பட்ஜெட்டை விட 3000 கோடி கம்மி அப்படின்னு சொல்லும் பொழுது சித்திக் அவர்கள் சொன்ன வாக்கியம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இப்போ போட்டிருக்க 56ங்கிறது நீங்கள் கடந்த ஆண்டாக இருந்தால் 65,000 கோடின்னு கணக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு 20% வந்து அதிகம் பண்ணிக்கோங்க, அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். ஸோ நாங்கள் ஜாஸ்தி தான் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது இப்போ இந்த ஈஸ் அவுட்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்தியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஏற்கனவே இங்கே புறையோடி போயிருந்த லஞ்ச லாவண்யங்கள் அது எல்லாத்தையும் வந்து இப்போ தாண்டி ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து முன்னாடி வந்திருக்கோம். வேகமாக போகிற நதியில் நடுவில் போட்ட கல்லுகளை எடுத்தாலே போதும், அந்த நதி வேகமாக தான் போயிட்டுருக்கோம். இதுக்கான அடித்தளம் காமராஜர் போட்டது. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஹார்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அங்கே போட்டது. அங்கே அவர் போட்ட அந்த தொடக்க காலம் அந்த விருட்சத்திற்கான விதையை விதைத்தது அவர். அதுக்கப்புறம் தானாகவே அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருந்ததே தவிர, இவர்கள் புதிதாக வந்து நாங்க வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் சொல்றதுக்கு 60 ஆண்டுகள்ல பெருசா எதுவுமே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த நடுவில் இருக்கக்கூடிய இவங்க சுரண்டக்கூடிய ஹிண்டரன்சஸ் ஹர்டில்ஸை ரிமூவ் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கான பெரிய வேலையே. 2 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசுறாங்க, சொந்த மாவட்டத்தை தாண்டி ஒருத்தவர் வேறு ஒரு வேலைக்கு செல்லக்கூடாத வகையில் தொழில்துறையை நாங்கள் கட்டமைப்போம், சிப்கார்டை நாங்கள் உருவாக்குவோம்ன்றாங்க. ஆனால் அட் ஸ்டேட்மெண்ட் திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில 33 சிப்கார்டுகள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டது. அதே அமைச்சர் அவர்கள் சிப்கார்ட்டின் நிலைமை என்னவா இருக்கு அதே அந்த சிப்கார்டு பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவோ வேறு திட்டங்கள் தொடங்கவோ எம்ஓஇஸ் சைன் பண்ணாலும் கூட அது செயல்படுத்தப்படவில்லை. அதை எப்படி தாவேகா செயல்படுத்த போறாங்க இந்த அரசு? அப்ப இருந்த சிக்கல் தானே இப்பயும் இருக்கு. அப்ப இருந்த சிக்கலை தான் இப்ப நாங்க உடைச்சிருக்காங்க இல்லையா தாவேகா அரசாங்கம். இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தேன் இல்லையா, லஞ்சம் ஊழல் குறைச்சாச்சு, உங்களுக்கான அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இப்ப அம்ப்ரெல்லா சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, டீம்டு அப்ரூவல் கொண்டு வந்திருக்காங்க, 20 நாள்ல அப்ரூவல் கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முன்ன நானும் கம்பெனி நடத்துறேன். ஒரு கம்பெனிக்கு ஒரு சர்டிபிகேஷனுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போனோம்னா குறைஞ்சது 7-8 மாசம் நடக்க விடுவாங்க. ஒரு மீடியேட்டர் இல்லாம அந்த வேலை முடியாது. இப்ப அதெல்லாம் 20-25 நாள்ல முடியும். இதெல்லாம் வளர்ச்சிக்கு பெருமளவு உதவும். இதுதான் உதவும். சரி சுகுணத் திவாகர், கடந்த திமுகவோ அல்லது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல இருந்த பெரிய தடைகள் எல்லாம் தாவேகா அரசு உடைத்து விட்டது. இதுதான் வளர்ச்சிக்கான அடுத்த பாதை நாங்க உருவாக்கிட்டோம். கடந்த ஆட்சி காலங்களில் நீங்க நிறைய பேரியர் சொல்லலாம், ஆனா இந்த பேரியர் எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்ற பார்வை வைத்திருக்காரு. அது சரிதானா? ஒப்பீட்டளவில் அந்த முயற்சி சரிதானா? இல்லை, நீங்க முதல்ல சொன்னீங்களே, அப்ப காமராஜர் ஆட்சி காலங்கிறது வந்து கல்வி வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி காலம். அதே மாதிரியான இந்த டேம்ஸ் எல்லாம் கட்டினாங்க. ஆனா பெருந்தொழில் வளர்ச்சிங்கிறது உண்மையிலேயே 69களுக்கு பிந்தைய காலங்கள்ல அது இங்கே நான் அதை மறிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து அந்த காலத்துல 92க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் கிடையாது, லிபரலைசேஷன் ஆஃப் எக்கானமி இல்லாததுனால பெரிய நிறுவனங்கள்லாம் அரசாங்க நிறுவனங்கள் தான். அப்போ கொண்டு வரப்பட்டது தான் ஆவடி ஆகட்டும், ஐசிஎஃப் ஆகட்டும், இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள், அதை சுத்தி வளரக்கூடிய வளர்ச்சிகள், அதற்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், இதெல்லாம் அந்த
இண்டஸ்ட்ரீஸை சுற்றி ஒரு எக்காசிஸ்டமாக வளர்றதுக்கு முக்கிய உந்துதல் வந்து காமராஜர். அதே மாதிரி இந்த ஐசிஎஃப்க்கு தேவைப்படக்கூடிய இல்ல ராஜசேகர் சார், அதை தாண்டி சிறு குறு தொழில் இல்ல நிறுவனம், அதுதான் சொல்றேன், மாநில தயாரிப்பு நிறுவனங்கள், இது எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்டி இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலா விரிவடைஞ்சிச்சு. அங்கதான் நான் சொல்றேன், இந்த 60 ஆண்டு காலம் தான் இல்லங்கற. நீங்க திருச்சியில பெல்லு ஐசிஎஃப், இங்க ஐசிஎஃப் ஒட்டி இங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து யார் கொண்டு வந்தது? சிப்காட்ன்ற ஒரு அமைப்பு தான் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல வந்தது. ஆனா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி, இதெல்லாம் காமராஜர் பீரியட்ல வந்தது. இப்போ என்னன்னா வந்து அதை நான் முதலே சொன்னது மாதிரி இந்த மாதிரியான முதலீடுகள் வந்திருக்கிறது அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதே நேரத்தில் ஏன் இந்த நம்பகத்தன்மையை நம்ம திருப்பி கேள்வி கேட்குறோம்னா, இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ வெளியில் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் யதார்த்தத்தில் இருக்கக்கூடியதுக்கும் நிறைய இடைவெளிகள் இருக்கிறது. இப்போ ஏன் நம்ம ஊடகங்களை வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறப்ப, இப்போ லைவ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 1-2 நாள் சட்டமன்றம் வந்து தொடர்ச்சியாக இப்போ இந்த லைவ் பண்ணப்பட்டிருக்கிறது, எல்லாரும் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் முதல் 2 நாள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் பக்கமே காட்டல, ஆளுங்கட்சி பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் பக்கம் கேமரா திரும்புது. ஊடகங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப லைவுங்கிறது ஒரு கேமரா எங்கே செட் பண்ணீங்களோ அது மட்டும் தான் ஒளிபரப்பப்படும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஊடகங்கள்ங்கிறது யார் எதை காட்டலையோ அதை காட்டுவது என்பது தான் ஊடகங்களுடைய பணியாக இருக்கும். அங்கே என்ன மாதிரியான நம்ம வந்து பலரும் பொது இடங்களுக்கு பொது பார்வைக்கு போகிறதில்ல, எதெல்லாம் தவறியதோ அதை காட்டுவதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து ப்ரெஸ் ஏன் அங்கே ப்ரெஸ் அனுமதிக்கலைங்கிறத தாண்டி ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை முற்றிலுமாக வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறத தவிர்த்து வந்துருக்கிறார். பலரும் வந்து அதை தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அதை தவிர்க்கிறாங்க. பார்த்தா இப்போ எனக்கு இந்த அரசின் மீது கேள்விகள் இருக்குது, விமர்சனங்கள் கூட இல்லை, கேள்விகள் இருக்கிறது அல்லது ஒரு சந்தேகங்கள் இருக்குதுன்னா ஒரு வாக்களித்த மக்கள் அப்படிங்கிறப்ப எல்லாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. அப்போ மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ கடந்த காலத்தில் வந்து ஆந்திராவில் வந்து முதலீடுகள் போயிருச்சு அப்படிங்கிறப்ப லஞ்ச லாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா அது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆந்திராவோட அமைச்சர் சந்திரபாபு நாயுடைய பையன் வந்து மறுக்கிறாங்க, அதை வந்து திமுக காட்டுறாங்க. இப்போ இதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒன்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கணும், அல்லது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கணும். இப்போ பத்திரிகையாளர்களுடைய கேள்வி பதில் அல்லது சந்திப்பை நீங்க வந்து தவிர்க்கிறப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு நேரடியா போறீங்க. அப்ப சட்டமன்றத்துல போறப்பதான் நீங்க சொன்னக்கூடிய விஷயத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகள் தெரிகிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து கடன் வந்து கடந்த காலங்களில் வாங்கிட்டாங்க, அது நமக்கு பெரிய பேரியரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நீங்க 20,000 கோடி கடன் வாங்கிருக்கீங்கிறப்ப அந்த வாக்குவாதங்கள் நடக்குது. அப்போ மக்கள் நேரடியா பார்க்கப்படுறப்ப உண்மையிலே யதார்த்தம் என்ன அப்படின்னு. இன்னொன்று நீங்க வந்து இப்ப தொழில் வளர்ச்சி கொள்கை அப்படிங்கிறப்ப 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்குது. என்னன்னா, முதலீடுகள் வந்தால் மட்டும் போதும், தொழில் வளர்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் வெறுமனே வளர்ச்சி மட்டும் போதாது, சுற்றுச்சூழல்ங்கிறது மிக முக்கியம், மக்கள் நலங்கிறது மிக முக்கியம், சமூக நீதிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நீங்க ஒரு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுதுன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது, அது வெறுமனே கமர்ஷியலா பார்க்க முடியாதுங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கு. இல்ல அதெல்லாம் வந்து நீங்க எதுக்கெடுத்தாலும் நீங்க தொழில் கொண்டு வரப்ப நீங்க வெறுமனே சுற்றுச்சூழல் அப்படின்னா நீங்க வந்து முட்டுக்கட்ட போட முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ இந்த அரசு எங்க நிக்குதுங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு பரந்தூர் எடுத்துக்கோங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து முதலாக வந்து விஜய் வந்து போராட்ட களத்தில் எல்லா ஒரு திட்டத்துக்குமே ஒரு ஆதரவு இருந்தா நிச்சயமா ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியையும் பார்க்கறதானே ஒரு மாநில அரசுடைய தலையாய கடமை. அந்த நிலைப்பாட்டை தானே தாவைக்கு எடுக்கிறாங்க. அதுல என்ன நம்ம தவறு? அதுதான் சொன்னேன். இப்ப இந்த ஆட்சி வந்து தொடக்க கட்டத்துல இருக்குது. இது வந்து புது கட்சி இப்பதான் 2 வருஷத்துல ஆரம்பிச்சு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளராமையே இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி போடுறாங்க. ஆனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தப்போ வெவ்வேறு ஆங்கில்களில் எதிர்ப்புகள் ஆதரவுகள்லாம் இருந்தது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ MOU போட்டிருக்கிறாங்களா, MOU போட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குது அப்படிங்கிறப்ப இதே மாதிரியான பிரச்சனை இப்போ பரந்தூரில் நீங்கள் வந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள் இந்த இதுக்கும் வரக்கூடும். சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நிலத்தை கையகப்படுத்துவதில் பிரச்சனையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பரந்தூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இடத்த சொல்லிருக்கீங்களான்னு இன்னும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறையா வரும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஐடியலாக ஒரு விஷயத்த சொல்றதுங்கிறது வேற, யதார்த்தத்தை சந்திக்கிறப்ப அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்றதுங்கிறது வேற. இப்போ டிவிகே அரசு என்னதான் இவ்வளவு கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு இருப்போம், இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னா கூட அது ஒரு கட்டத்துல போய் ஒரு புள்ளி அடையும் போது பூர்த்தி ஆகுமான்ற கேள்வி இருக்கு. அது மிஞ்சுது அப்படின்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கலாம், ஆனா யதார்த்தத்தையும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு அவசியம். ஆனா உங்களுக்கு அனுபவம் இப்பதான் வந்திருக்கீங்க, கடந்த கால அனுபவங்கள் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நீங்க ஒரு கணக்கு காட்டுங்கிறத 1 லட்சம் கோடி முதலீட வந்து ஈர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுங்கிறது அது வெறுமனே விளம்பரம் மட்டும் நின்றோம். யதார்த்தத்தில் அது வந்து களத்திற்கு வரணும், அது செயல்பாட்டுக்கு வரணும். ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் ராமகிருஷ்ணன் சார் சுருக்கமா நான் வரேன் உங்கள்கிட்ட 2வது டைம்.
சார் இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஃபோக்கஸ். திருவண்ணாமலையில டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸா இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஈர்ப்பு பாத்தீங்கன்னா ஒசூர்ல டெவலப்மெண்ட், எல்என்டி வேற எங்கேயோ போடுறாங்க, காஞ்சிபுரம் டெவலப்மெண்ட், திருச்சி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் வித்தின் தி ஸ்டேட், நாட் ஃபோக்கஸ்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். நீங்க சொல்றாப்ல பொல்யூஷன் இஷ்யூஸ் வரலாம், லோக்கல் ப்ரொடெஸ்ட் வரலாம், அதெல்லாம் அதுக்கு தானே சிப்காட் லேண்ட வாங்கி கையப்படுத்தி வச்சிருக்கீங்க, அதை டெவலப் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் சூழ்நிலையில நீங்க மார்க்கெட்டிங் பேக் எடுக்கலன்னா இன்னொருத்தர் கொத்திட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். நீங்க கேட்டீங்களா ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் டு அதர் ஸ்டேட்ஸ், அது கட்டாயம் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மார்க்கெட் பண்றாங்க, எல்லாரும் போறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துக்கு போனாங்க, மகாராஷ்டிரா போனாங்க, எம்பி போனாங்க, அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்துட்டு வராங்க. இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கணும்னா ஐ ஹாவ் டு செட்ரேட் தி ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை ரெடி பண்ண பிறகு டெஃபினட்டா எல்லா இன்வெஸ்டர்ஸும் கவனம் வந்து தமிழ்நாடு பக்கம் திரும்பும். இன்னும் மோர் அண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் கம் அட் ஈஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி பரந்தூர் பிரச்சனை வருமா அப்படின்னாக்க, பரந்தூருக்கு ஆல்டர்னேட்டு சென்னை ஏர்போர்ட்டே இருக்குங்க. அந்த கிராஸ் ரன்வே நீங்க யூஸ் பண்ணாவே பெரிய விஷயம். அதை யூஸ் பண்ணாம கட்டி வச்சுட்டு சும்மா கிடக்குது. சோ இதெல்லாம் யாரும் கொஸ்டின் பண்றது இல்ல. எப்படி அந்த ரிவருக்கு மேல அந்த பாலத்தை கட்டினாங்க, அது சிங்கிங்னு பைலட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏஐ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு போய் கேளுங்க. அந்த சைடு ஏன் லீடிங் டெர்மினல் இல்ல? இதெல்லாம் கிராஸ் ரன்வே போட்டுட்டு நீங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் கம்மியா தான் இருக்கும். சோ நீங்க வந்து பொல்யூஷன்னால இஷ்யூஸ் வரும், நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரலாம்னா வந்தா டேக்கிள் தான் பண்ணணுங்க. இப்ப உடம்பு சரியில்லை நாளைக்கு உடம்பு சரியில்லாம நீ படுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுறங்கிறது தான் முன்னோடி இல்ல, வந்தா ட்ரீட் பண்ணணுங்கிறது தான் முன்னோடி. சோ அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும் பொழுது ஐ ஹாவ் டு செட்ரேட் தி பிளாட்ஃபார்ம் ரைட் நவ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதுதான் ஃபோக்கஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் தி ஸ்டேட், அப்பதான் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க சொன்னாப்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அவன் போகாம இருக்கிறதுக்கு அங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுதா, அதுதான் ஃபோக்கஸா இருக்கும். சரி, ஓகே சுகுணாதேவன் முடிச்சுக்க நிறைவா. இல்லை அதான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதா, அது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தான். யதார்த்தத்துக்கு வரணும். பல பிரச்சனைகளை தாண்டி இவங்க யதார்த்தத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு இல்லை எனக்கு புரியல தொடக்கத்துல இருந்து. யதார்த்தம்னா என்ன வரணும் அரசு? இல்லைங்க, இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க அறிவிச்சிருக்கீங்க, அறிவிச்சிருக்கிறதுல வந்து எவ்வளவு தூரம் இதுல நம்பகத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்க விவாதத்துல தான் தெளிவு வரும் அப்படின்னு தான் சொல்ல வரும். இல்லை சுகுணாதேவன் சார், இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்கள் வந்தாங்க, என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் 10 பக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் பொது வெளியில் நாங்கள் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் தான் வந்தாங்க, இத்தனை நிறுவனங்கள் புது நிறுவனங்கள், இத்தனை நிறுவனங்கள் பழைய நிறுவனங்களுடைய விரிவாக்க திட்டங்கள். இதை தாண்டி ஒரு அரசு என்ன செய்ய முடியும் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு? இல்லை, இப்போ நான் ஒரு 2 நிறுவனம் சொல்லலையா, இந்த 2 நிறுவனத்துடைய கேபிட்டல் இவ்வளவுதான், இது வந்து இந்த மாதிரியா தான் செயல்படுகிறது. இவங்க எப்படி 300 கோடி 10,000 கோடிக்கு வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போறாங்க, அது செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கிறப்ப அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இவங்க வந்து அவங்களுக்கு டெக்னாலஜிங்கிறது மிக முக்கியம், அவங்களுக்கு கேபிட்டல் மிக முக்கியம் கிடையாது, இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அடுத்து நான் உங்ககிட்ட வரேன். இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது வந்து வெற்றிகரமா அது நடக்குமா, அவங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். பொருளாதார நிபுணர்களை தாண்டி எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கான சந்தேகங்கள் இருக்குது இல்லையா? நீங்க அறிவிச்சிருக்கீங்க, ஓகே, இது வந்து நடைமுறைக்கு வரதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்க முதல்ல எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது இருக்கு இல்லையா? டிரான்ஸ்பரண்டா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த புள்ளியிலே எடுத்து திரு ராஜசேகர் குறுக்கிட விரும்புறீங்க. திவாகர் சார் சொல்லும் பொழுது திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு கம்பெனி 15 லட்சம் தான் கேபிட்டல் வச்சிருக்கு, அது அந்த கம்பெனி கையில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கிடையாது. அது கம்பெனி எம்சிஏல பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன், எம்சிஏ போர்ட்டல்ல பார்த்திருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் 1 லட்சம் இருக்கிற கம்பெனியுடைய டர்ன் ஓவர் 100 கோடி கூட இருக்கலாம். ஓகே, ஷேர் கேபிட்டல் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை ஷேர், அவங்க 2 பேர் இருக்கணும் ஒரு பிரைவேட் லிமிடெட்னா குறைஞ்சது, அந்த 2 பேர் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ 15 லட்சம் வச்சிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய கம்பெனினா அது பிஸ்னஸ் தெரிந்தவங்களுக்கு தெரியும், அது 100 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஸோ அது வந்து அவர் திரும்ப சுட்டி காட்டிட்டு இருந்தது தவறு. 2வது அவர் பிரமிப்படைகிறார், 1 லட்சம் கோடியா,
அதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது. அதனால தான் அவர் யதார்த்தம்ங்கிற வார்த்தை சொன்னார். நான் அதுக்கு தான் திரும்பவும் சொன்னேன், கடந்த ஆட்சி காலத்திலேயே நித்தி ஆயோக் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளின்படி 70% கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கு. இதுல 70 கம்பெனிகள் வந்து ஏற்கனவே இருக்க எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். ஸோ அது ஆல்மோஸ்ட் 100% அது வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 25 கம்பெனிகள்ல அதே 70% வச்சா கூட உங்களுக்கு 95% கன்வர்ஷன் ரேஷியோ இந்த 1 லட்சம் கோடியில வந்துடும். அண்ட் இந்த 1 லட்சம் கோடிங்கிறது இன்னைக்கு 67,000 சில்லற. இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்என்டி, அதுக்கப்புறம் சில நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதையும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பிரமிப்பு அடைகிறதுக்கும் யதார்த்தத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு கூட அரசு கொடுத்துருக்கக்கூடியதில் 67,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்போது இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது தாவேக அரசுடைய 100 நாட்கள் நிறைவடைவதற்கு. 4 நாட்களுக்குள்ள மீதம் இருக்கக்கூடிய 33,000 கோடியை ஈர்க்கப்பட்டு விடுவீங்க அப்படின்ற பொதுவெளியில் ஒரு கேள்விக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் அரசு ஈர்த்த முதலீட்டையும் சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு எதிர்குறலும் சொல்றாங்க. கடந்த காலங்களில் நீங்க தென்கொரியா கம்பெனி தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சதா வெளியிட்ட செய்தி அறிக்கையோ இது எல்லாமே திமுகவுடைய ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தம் நீட்டிப்பு. அதை எப்படி தாவேக அரசுல சேர்த்து கொள்ள முடியும்ன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல 18,000 கோடி எல்என்டி நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து இப்ப புதுசா தாவேக அரசாங்கம் வந்த பிறகு வந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப கொரியன் கம்பெனி அந்த ஹுண்டாய், ஆமா, ஹெவி வெஹிக்கிள்ஸ், அவங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் மெசகாண்டாக்கு கூட தான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அதை திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் தான் பண்ணிருக்காங்க. என்னுடைய கேள்வியை நான் எப்படி கட்டம் வச்சேன்னா, இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை தொடர்வதற்காக கடந்த காலங்களில் போடப்பட்ட முதலீடுகளும் சேர்க்கப்பட்டு விடுகிறதா தாவேக ஆட்சியில்? அப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் சரிதானா ராஜசேகர்? அதுதான் தவறு. இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு எதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத மட்டும் தான் இந்த 1 லட்சம் கோடியில கொண்டு வராங்க. கடந்த ஆட்சி காலத்துல இவங்க சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற எதையுமே வந்து உள்ள கொண்டு வரல. சார் சார் நிறைவா சார் ராமசேஷன் சார் சொல்லுங்க சார். இது வந்து அதான் எல்லாமே இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்ட், ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் சாலிட் இண்டஸ்ட்ரியல் growth. இந்த இண்டஸ்ட்ரியல் growth வந்தாதான் டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், செல்ஃப் சஸ்டெய்னிங் ரெவென்யூ இன்கமும் கொண்டு வர முடியும். மாறாக நீங்க வந்து பேசாம மெத்தனமா இருந்தீங்கன்னா இந்த 100 நாளைக்குள்ளார எவ்வளவு கொண்டு வராங்க? இதே ஒரு டால் ஆர்டர் தான். அந்த 67,000 crores டால் ஆர்டர் தான். அந்த 67,000 crores எவ்வளவு மெச்சூர் ஆகுதுன்னு பார்ப்போம், எவ்வளவு பேர் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய் ஆறாங்க. இதுதான் ஆப்ஜெக்டிவ். இந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு கிவ் டைம். நாளைக்கே ஓவர் நைட் இதெல்லாம் சார் எந்த தொழில் முதலீடும் 1000 கோடியோ 10,000 கோடியோ எவ்வளவு வச்சாலும் there will be a time span for investment. முதல்ல 2,000 கோடி போடுவாங்க முதல் வருஷம், அடுத்த 2 வருஷம் கழிச்சு 2,000 கோடி போடுவாங்க, 5 வருஷத்துல 10,000 கோடி. இப்படிதான் MOU சைன் ஆகுது. இந்த 10,000 கோடிங்கிறது நீங்க நம்பரை அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. பட் இந்த ப்ரோக்ரெசிவா தான் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வில் டேக் பிளேஸ். அன்லெஸ் ஃபுல் ஃபிளெஜ்டு நியூ ஃபேக்டரி கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா என்டையர் 10,000 கோடியும் ஒரு 8,000 கோடி செலவழிச்சிருவாங்க. அண்ட் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு 6 months 9 monthsலயோ டெஃபினட்டா நடக்கும். சோ இது ஒண்ணு தாக்கம் வந்து வருங்காலத்துல தான் தெரியும். யூ ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் தி கவர்மெண்ட் டு பிரீத். அதை கொடுங்க. ரெண்டாவது இது என்ன மெச்சூரிட்டி லெவல் வருது, எப்படி மெச்சூர் பண்ணி எப்படி அவங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஹேண்ட் ஹோல்ட் பண்றாங்க. நீங்க வந்து நான் ஃபெசிலிட்டேஷன் மாத்திரம் இல்ல, ஐ ஹாவ் டு ஹேண்ட் ஹோல்ட் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரட்ஜ் சார், அங்க ஃபீடர் இல்ல, டபுள் ஃபீடர் இல்ல, அடிக்கடி பவர் ட்ரிப் ஆகுது, அதை உடனே போட்டு கொடுக்கறாப்புல ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியல் growth நடக்கும். சஸ்டெயின்ட் இண்டஸ்ட்ரியல் growthக்கு இதுதான் வழி. அண்ட் ஃபவுண்டேஷன் ஹஸ் பீன் லேட் டுடே. நிறைய எடுத்துக்கிறேன். சிவா பரமேஸ்வரன் சார். இல்ல சில விஷயங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த அரசிடம் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை வேகமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும், தொழில்துறை வளர்ச்சியில் வந்து கடந்த சில ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டை எல்லாம் ஓவர் கம் பண்ணணும். இது என்னன்னா இப்போ வந்து இந்த திறந்த வெளி பொருளாதார சந்தைங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹைலி காம்படிட்டிவ், மிக மிக போட்டித்தன்மை கொண்டது. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு அமைச்சரை சந்திக்கிறாங்க, அவர்கள் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் அல்லது தேவைகளை வந்து தமிழ்நாடு அரசால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்த மாநிலங்கள் உடனடியாக ரெடியாக இருக்காங்க. இப்போ அது ஆந்திரா குறிப்பாக என்னன்னா
இது வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு தொழில்துறை போட்டி, நாட்டினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப அந்த போட்டி அதிகமாக இருக்குது. ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை வேறு ஏதாவது மாநிலங்களில் தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு ஏதாவது சுணக்கங்கள் தோன்றினால் நாங்கள் இதை கலைந்து அப்போ அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அந்த போட்டியினுடைய வேகத்திற்கு ஏற்ப ஈடு கொடுக்கவில்லை என்றால் அது எந்த மாநிலமாக இருந்து பின்தங்கிவிடும். அதில் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, அவர் பொருளாதார வல்லுநர் சொன்ன மாதிரி எதுவுமே இப்போ வந்து இது இப்போ 10,000 கோடி ரூபா முதலீடுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அது நாளைக்கே வரப்போறதில்லை. அது 5 கட்டங்களாகவோ 10 கட்டங்களாகவோ ஒரு இறுதியாக முழுமையாக நிறைவேற்றப்படும் பொழுது 10,000 இல்லாமல் 5,000 6,000 கோடியில் கூட நிற்கலாம். அது எந்த அளவுக்கு அந்த தொழில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு லாபம் ஈட்டுகின்ற வழியில் செய்ய போகிறதான்னு பார்க்கணும். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக தொழில் தொடங்கி 3 ஆண்டுகளில் வந்து நஷ்டத்தில் போய்விட்டது, அதனால எதிர்பார்த்த முதலீடு வர, அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன முக்கியமாக பார்க்கணும் என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டை நோக்கி இது வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த வெளிநாடுகளிலிருந்து பெரிய அளவுக்கு முதலீடு ஈர்ப்பது என்கிற தொடங்கியது. அதனால இந்த ஒரு அரசு மட்டுமே அதை நாங்கள் செய்து விட்டோம்ங்கிற அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியாது. தொடர்ச்சியாக வந்த எல்லா அரசாங்கங்களுமே மாநிலங்கள் உயர்த்த வேண்டும் என்று அந்த இடத்துல தான் நான் இந்த கேள்வியை நிறைவாகவே முன்வைக்கிறேன். கடந்த ஆட்சி காலங்களில் அரசு இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அதன் மீதான விமர்சனம் அந்த ஆட்சியின் முடியும் போது முன்வைக்கப்படுது. தாவேக அரசு செல்லக்கூடிய பாதை சரிதானே? ஏன்னா இப்போ நீங்கள் கூட ஆரம்பிக்கும் போது ரொம்ப அவசரமாக செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சிங்க இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தாவேக அரசு இந்த விவகாரத்தில் செல்லக்கூடிய பாதை சரிதானா? இந்த வேகம் சரிதானா? இல்லை, அது அவர்கள் எந்த அளவுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் வந்து என்னென்ன தவறுகள் நடந்தது, அதன் மூலமாகத்தான் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்த அதே தவறை நாமும் செய்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பார்களா என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ஒரு சுய பரிசோதனைக்கான வாய்ப்பை வழங்குகிறது. இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயத்தை நிறைவாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னால கடந்த ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லி அந்த அளவுக்குலாம் வந்து யதார்த்த ரீதியில் வந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சில பொருளாதார வல்லுநர் சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை கூட மேட்ச் பண்ணிருக்கும். அதனால என்ன தோன்றுகிறது, அரசிடம் ஆர்வம் இருக்கிறது, அது ஆர்வ கோளாறாக மாறி ஆகிவிட்டு அது வந்து ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது. ஆர்வம் வேகமாக செய்ய வேண்டும். ஆர்வ கோளாறாக மாறி ஆபத்துக்கு இட்டு சென்று விடக்கூடாது. சரி, ஓகே. ஏனென்ற கேள்வி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.